மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் ரெடி பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பசங்களுக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். இட்லி இங்கே சாப்பிட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சியாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம்ன்றதுனால சாமிக்கு வந்து படையல் வைக்கிறதுக்கு சமையல் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு சைடில் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு இருந்தேன். அது 2 மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே நம்ம பருப்பு வேகிறதுக்கு வச்சிடலாம் சாம்பாருக்கு. பருப்பு கூடவே 2 உருளைக்கிழங்கும் சேர்த்து வேகிறதுக்கு போட்டோம்னா பொரியலுக்கு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு வெந்து வர டைமில் நானும் இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீன்ஸ் சாம்பாரும் தாளிச்சிட்டு சின்ன ஜவ்வரிசி பால் பாயசம் தான் செய்ய போகிறேன். அது ஜவ்வரிசி வேகிறதுக்கு வச்சுட்டு முந்திரை தார்ச்சி எல்லாம் வறுத்துக்குன்னு கொஞ்சம் நெய்யில் சேமியாவும் வறுத்து எடுத்துக்கின்னு பால் பாயசம் ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கினேன். கடலைப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கின்னு அது ஒரு சைடில் ரெடி பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் போண்டாக்கு வந்து மைதா மாவும் கோதுமை மாவும் வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு சைடில் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பால் பாயசம், வடை, ஸ்வீட் போண்டா, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியலும் அவரைக்காய் பொரியலும் செஞ்சுட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து விளக்கேற்ற